ஆமாமாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஆமா. என்னப்பா ஜோசியர் என்னப்பா சொன்னாரு? என் பிள்ளைய பத்தி ஏதாவது ஒரு 4 நல்ல வார்த்தை சொன்னாரா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அவர் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. குணால் முழுசா குணமாகணும்னா நாம எல்லாரும் ஆத்தாவை வேண்டிக்கிட்டு கடுமையான விரதங்களையும் பூஜைகளையும் பண்ண சொல்லிருக்காரு. என் பிள்ளைக்காக எந்த விரதம் இருக்கிறதா இருந்தாலும் நான் ரெடியா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? அத்தை, அவரு சரியானா நான் மொட்டை போட்டுக்கிறதா வேண்டியிருக்கேன். அதனால நான் விரதம் இருந்து மொட்டை போட்டுக்கிறேன். அருக்காணி, என்னடி சொல்ற? இப்ப நீ இருக்கிற நிலைமையில விரதம் இருக்கவோ மொட்டை போடவோ உடம்பு வருத்திக்கவோ கூடாது. அது அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. அதனால மனசை வருத்தி உடம்ப வருத்தி சாமிக்கு காணிக்க செலுத்த வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் புருஷனுக்கு நல்லாகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோ, அது போதும்டா. ஆமாம்மா, நீ எதுக்குமா சிரமப்படுற? என் புள்ள செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு நீ அவனை புருஷனா ஏத்துக்கிட்டியே, அதுவே பெரிய விஷயமா. நாங்க எங்க பிள்ளைக்காக எங்க உயிரை கொடுத்தாவது விரதம் இருப்போம்மா. அருக்காணி, நீ சிரமப்படாதம்மா. ஆமா, நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக நாங்க இன்னைக்கே அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டுதலை பண்ணிட்டு வரோம். அந்த ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. குணால காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமாமா, ஆமாம்மா, நீ நீ போய் போய் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுமா. எடும்மா. அத்தை, நான் கொஞ்சம் அவர் பக்கத்திலேயே இருக்கிறேன். புள்ள, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ போ சொல்றேன். வாங்க சாமி. அம்மா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பூமிகா 7 நாள்ல நடப்பா. இன்னும் 10 நாள்ல இந்த பூமிகா எதிரிகளை துரத்தி துரத்தி அடிப்பா. இவ கால்பட்ட இடம் பொன்னாகும். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சாமி. ஓம் சக்தி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சக்தி. நல்லா இருமா, நீ நல்லா இருப்பமா. அம்மா, அம்மா, சாமி வந்திருக்காரு. மேல கூட்டிட்டு வா. சரி சாமி, வாங்க சாமி மேல வாங்க. ஓம் சக்தி, வாங்க சாமி. சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வணக்கம் சாமி. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. வா வா. வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. பூமிகா ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ டாக்டர் கைவிட்டப்போ கூட நீங்க தான் நல்ல வாக்கு சொன்னீங்க. பூமிகா இன்னும் 7 நாள் எழுந்து நடப்பா. 10வது நாள் எதிரிங்களை பந்தாடுவா. அவ தொட்டதெல்லாம் தொலங்கும், கைப்பட்டதெல்லாம் விளங்கும்னு நீங்க தான் சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சிருக்கு. இப்போ என் மக பூமிகா வழியில 20 ஏக்கர் சொத்து கிடைச்சிருக்கு. அந்த இடம் கரடு முரடா கட்டாந்தாரையா மண்ணும் பாறையுமா இருக்கு. அந்த நிலத்தை வச்சு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுல விவசாயமும் பண்ண முடியாது. பூமியில தண்ணியே இல்ல. பொட்டல் காடா புல் பூண்டு முளைச்சு காஞ்சு போய் கிடக்கு. அதுல என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியல. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. ஏதாவது தொழிலை தொட்டாதானே பொண்ணாகும்னு சொன்னேன். நீங்க தான் எந்த தொழிலும் ஆரம்பிக்கலையே. சரி சாமி, அப்போ என்ன தொழில் செஞ்சா
எங்க குடும்ப பிரச்சனை தீரும்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். உன் தாய் வீட்டு சொத்து உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா வந்து கிடைச்சிருக்கு. அந்த இடத்த போய் நீ மிதிச்சிட்டு வந்தாலே போதும். உன் கூட சேர்ந்து தொழில் பண்ண பல பேர் தானா ஓடி வருவாங்க. நீ அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்த அன்னையிலிருந்து எண்ணி 6வது நாள் தொழில் தொடங்க பூமி பூஜை போடுவ. அறுபது நாள்ல உற்பத்தி ஆரம்பிப்ப. 6வது மாசத்துல தங்கம், வைரம், வைடூரியம்னு வாங்கி குவிப்ப. உங்க அப்பா விட்டு போன அத்தனை சொத்தும் திரும்ப வந்து சேரும். உன்னால உன் வீட்டுல இருக்கிறவங்க பல கோடிக்கு அதிபதியா ஆக போறாங்க. உன்னை விட்டு போன அத்தனையும் உன்னை தேடி தானா வரும். உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க நினைச்சவங்க உன் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போவாங்க. உன்னை பழி வாங்க நினைச்சவங்க பல சிரமங்களுக்கு ஆளாவாங்க. அவங்க நொடிஞ்சு போய் உன் கால்ல வந்து விழுவாங்க. உன் தங்கச்சிய மிகப்பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போற. உன் தம்பிக்கு உயர்ந்த பதவியை வாங்கி தருவ. இந்த குடும்பத்துக்கே நீ மகாலட்சுமியா தெரிவ. நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். வேற எதுவும் தோணுச்சுன்னா என்ன கேளுங்க. சாமி, என் மூத்த மக பூமிகானால தான் நாங்க நல்லா இருப்போம்னு சொல்றீங்க. அவ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லவே இல்லையே. பூமிகாவுக்கு தான் தெய்வ குழந்தையே பிறந்திருக்குதே. இந்த குழந்தை மூலமா தாய்க்கு எப்பவுமே நல்லது நடக்கும். விட்டுட்டு போன கணவன் சேர்ந்து வாழ்றதுக்கு துடிச்சுக்கிட்டு வந்து நிப்பான். பூமிகாவோட புருஷன் யாருக்கும் அடங்க மாட்டான். ஆனா அவனை அடக்குற சக்தி உனக்கு தான் இருக்கு. அவன் உங்கூட சேர்ந்து வாழ்றதுக்கு துடியா துடிச்சு எப்படி உன் முன்னாடி வந்து நிக்க போறான்னு பாரு. இப்போதைக்கு என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலையே இல்ல சாமி. என் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உன்னோட பெருந்தன்மைக்கு உன்னால எல்லாரும் ரொம்ப பெருமை அடைவாங்க. நான் சொன்ன மாதிரி உடனே போய் உன் தாய் வீட்டு மண்ணை மிதிச்சிட்டு வா. நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். பூமிகா, உன்னால இந்த வீடு செழிக்கும், நாடு செழிக்கும், என் வார்த்தை பலிக்கும். அப்ப நான் வரேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பார்ப்பாங்களோ? பார்ட்டியா புரோக்கரா? சார் ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்னக்கா பலமான யோசனையில் இருக்கீங்க? இல்ல, நம்ம பூர்வீக இடம் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அதான் அதை வச்சு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒரு யோசனையாவே இருக்கு. ஹாய்.
யார் நீங்க? யார பார்க்கணும்? என் பேர் சோம்நாத். நீங்க தானே பூமிகா? ஆமா, நான் தான். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க நிலத்துக்கு பக்கத்துல 50 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனா? ஓ, அப்படியா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்க 20 ஏக்கர் நிலம் ரொம்ப காலமா கோர்ட்டு கேஸ்னு இருந்ததுனால சும்மாவே கடந்துச்சு. இப்போ அதுக்கு உரிமையாளரை நீங்க ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ அந்த நிலத்தை வச்சு என்ன செய்யலான் இருக்கீங்க? அது ஜோதிகா, இங்க வா. உட்காரு. அத பத்தி இது வரைக்கும் எந்த எண்ணமும் இல்ல. அந்த நிலம் ஒரே பாறையும் கல்லுமா இருக்கா, அதனால என்ன செய்யறதுன்னு நாங்களே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அது பாறையும் கல்லுமா? இல்லம்மா, அத்தனையும் பணம். கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குதுமா உங்க நிலத்துல. உங்க நிலத்துல இருக்கிற பாறைய சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல கிரானைட் தாதுவலம் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு தொழில் செய்ய இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க. அந்த நிலத்தை அப்படி என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன். அது என் தாய் வழி கொல்லுப்பாட்டன் சொத்து. அது எனக்கு விற்க மனசு இல்ல. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நாம 2 பேர் பார்ட்னர்ஷிப்பா கிரானைட் தொழில் செய்யலாமே? ஐயோ, கிரானைட் தொழில் செய்யற அளவுக்கு என்கிட்ட மூலதனம் இல்லையே. உங்க நிலந்தாமா மூலதனம். உங்க நிலத்தை மூலதனமா வச்சுக்கோங்க. நான் அதுல பணத்தை மூலதனமா போடுறேன். வர லாபத்தை பாதி பாதி எடுத்துப்போம். என்ன சொல்றீங்க? உன் தாய் வீட்டு சொத்து உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா வந்து கிடைச்சிருக்கு. உன்னால உன் வீட்டுல இருக்கிறவங்க பல கோடிக்கு அதிபதியா ஆக போறாங்க. நீ அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்த அன்னில இருந்து எண்ணி 6வது நாள் தொழில் தொடங்க பூமி பூஜை போடுவ. உன் தம்பிக்கு உயர்ந்த பதவியை வாங்கி தருவ. உங்க அப்பா விட்டு போன அத்தனை சொத்தும் திரும்ப வந்து சேரும். இந்த குடும்பத்துக்கே நீ மகாலட்சுமியா தெரிவ. உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க நினைச்சவங்க உன் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போவாங்க. நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். என்ன யோசிக்கிறீங்க? தயங்காம சொல்லுங்க. ஆனந்த், இவர் சொல்றத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? தற்சமயம் சார் சொல்றதுதான் சரின்னு படுது எனக்கு. ஜோதிகா, உன் மனசுக்கு என்ன தோணுது? அக்கா, உன் காலடி அந்த மண்ணுல படட்டும். அந்த மண்ணி உன்னை மகாராணி ஆக்கும்னு சாமியார் சொன்னார்ல, உன் கால் பட்ட உடனே அதிர்ஷ்டம் தேடி வந்துடுச்சு. அக்கா, அந்த நிலத்துல என்ன தொழில் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம யோசனையில இருந்த நமக்கு கடவுள் சார் ரூபத்துல வழி காட்டிட்டாரு. இங்க பாருங்க, எங்க நிலத்துல நீங்களும் நானும் பார்ட்னர்ஸா கிரானைட் தொழில் செய்ய எங்களுக்கு முழு சம்மதம் தான். ஓ சரி. இருந்தாலும் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு தான் எங்களால முடிவை சொல்ல முடியும். சரி, ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சீக்கிரமே சட்டப்படி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஒரு நல்ல நேரம் பார்த்து கிரானைட் தொழில ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார், சந்தோஷம். அப்போ நான் வரேங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. சரி. பாய். ஓகே சார். ஆனந்த், அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். அம்மா கிட்ட இதை சொல்லிட்டு அப்படியே அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இது சம்பந்தமா ஒரு முடிவு எடுப்போம். சரிக்கா.
தேங்க்ஸுங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. சரிங்க வாங்கய்யா. வணக்கம் தம்பி. வணக்கம். குணால் எப்படி இருக்காரு? அப்படியே தான் ஐயா இருக்காரு. நேத்து குணால் ரூமை காலி பண்ணும்போது இந்த புடவை குணால் பெட்டியில இருந்துச்சு. இந்த புடவையை வாங்கிட்டு வந்து குணால் என்கிட்ட காமிச்சாரு. அண்ணே, இந்த புடவை நல்லா இருக்கானே. ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கு இது? இது என் அர்க்கணிக்காக வாங்கியிருக்கேண்ணே. இந்த புடவையோட போய் என் அர்க்கணி கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லி அர்க்கணியை கோயிலுக்கு கூட்டிட்டு போன ஆசையா இருக்குண்ணே. ஒரு 2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேண்ணே. சந்தோஷமா போயிட்டு வா தம்பி. ஆனா அருக்காணிய பாக்குற ஆவல்ல இந்த புடவை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. இத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ அருக்காணி தானம்மா? இந்தாம்மா புடவை. குணால் வாங்கி வச்சிருந்த புடவைமா. தம்பி, அது வாங்க மாட்டேங்குது, நீங்களே கொடுங்க. இந்த அர்க்கணி. அர்க்கணி வாங்கிக்கம்மா. குணால் ஆசைப்பட்டு உனக்காக வாங்கின புடவை. இதை நீ கட்டிக்கிட்டாதே குணால் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். தயவு செஞ்சு இந்த புடவை நீ வாங்கிட்டு தான் ஆகணும். இந்தா வாங்கிக்க. அர்க்கணி வாங்கிக்கம்மா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த புடவை நீ வாங்கிக்க. யார் மனசையும் நோகடிக்காத வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை விரும்பித்தான் குணால் தம்பி இந்த புடவை உனக்கு வாங்கியிருக்கு. இதை நீ புரிஞ்சுக்கம்மா. அம்மாடி, குணாலோட மனசை நோகடிச்சிடாதம்மா. அர்க்கணி மாமன் சொல்றேன்ல, வாங்கிக்க அர்க்கணி. அர்க்கணி, நீ இந்த புடவைய குணால நினைச்சு கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் நீ அவனுக்காக வேண்டிக்கோ. அவன் ஆசையை நிறைவேற்றுற மாதிரியே இருக்கும், ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை வச்ச மாதிரியே இருக்கும். அம்மா, அம்மா, எங்க? வா பூமிகா, நீ அப்பாவை பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஏன் இன்னும் வரலன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். நீ ஏன் வந்துட்ட? அப்பாவை பாத்தீங்களாக்கா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஜோதிகா. பூர்வீக இடம் இவ்ளோ காலம் கழிச்சு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு. அதுவும் அந்த இடத்துல கிரானைட் கல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுமா, நம்ம குடும்பமே தலை தூக்கி நிக்குமான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஜோதிகா. அதோட நம்ம லேண்ட்ல பார்ட்னர்ஷிப் கேட்டு கிரானைட் தொழில் நடத்துறதுக்காக பேச வந்தான்ல, எனக்கு நீங்க இல்லாம அந்த பிசினஸ் நடத்த விருப்பம் இல்லப்பான்னு சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? பூமிகா, வர வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, உடனே அந்த பிசினஸ்க்கு சரின்னு சொல்லிடு. ஓ, நான் இல்லைன்னு ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கே நான் வெளியே வந்துட போறேன். எனக்காக நீ தயங்கிட்டு இந்த பிசினஸ கைவிட்டுறாத. அதுக்கான வேலைய நீ உடனே ஆரம்பிச்சிருமா. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அம்மாவை வச்சு பூமி பூஜை பண்ணிடு, பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னக்கா, அப்பாவே கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. ஆமா. உடனே அந்த பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லல. சொல்லுக்கா. போன் பண்ண. சரி. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சோம்நாத், எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நீங்க சொன்ன அந்த கிரானைட் தொழில பார்ட்னரா சேர்ந்துக்க நான் சம்மதம் வாங்கிட்டேன். உங்க பதில் நல்ல பதிலா வரணும் தான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி நல்ல பதிலா கிடைச்சிருச்சு.
நானும் பூமி பூஜை போறதுக்கு நல்ல டேட் பார்த்து வச்சிருக்கேன். வர 5ஆம் தேதி பூமி பூஜை போட்டுறலாம். பூமி பூஜையா? நீங்க கட்டாயமா குடும்பத்தோட வந்துருங்க. அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் காப்பியை டைப் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பூமி பூஜை போடுற அன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால அன்னைக்கே நீங்களும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருங்க. ஆக்சுவலி அட்வான்ஸா எங்களுக்கு கொஞ்சம் தொகை வேணும். நீங்க அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறீங்களா? நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். சரின்னு சொல்லிட்டு லாபம் வரும்போது அதுல இருந்து கழிச்சுக்கிறேன். எங்களால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும். நாங்க பூமி பூஜைக்கு 5ஆம் தேதி வந்துடுறோம். இன்னொரு விஷயம், பூமி பூஜைக்கு வரும்போது எங்க அப்பாவும் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரை கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா கூடவே வந்துருங்க. சரி, பாய். அப்போ 5ஆம் தேதி நம்ம பூமி பூஜை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியாடா என் பொண்ணு எவ்வளவு தெளிவா பேசுறான்னு? அம்மா, அக்கா MBA படிச்ச மாதிரி வியாபாரத்தை தெளிவா பேசுறாங்கம்மா. அக்கா கிட்ட சாமியார் 6ஆவது நாள் தான் பூமி பூஜை போடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இவங்களும் 5ஆம் தேதி பூமி பூஜை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இரு. ஏய், ஆமா ஜோதிகா, சாமியார் சொன்ன மாதிரியே பூமி பூஜைக்கு 6ஆவது நாள் தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஆச்சரியம், சாமியார் சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது. சாமியார் சொன்ன மாதிரி அப்பா நிரபராதிங்கிற பேரோட ஜெயில இருந்து வெளியே வரணும். கண்டிப்பா நடக்கும் பூமிகா. வா சாப்பிடலாம். வாங்கக்கா. வாங்கக்கா, நீங்க போங்க, நான் வரேன். வா.